நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து வருகிற இந்த காலகட்டத்திலும் இந்த வேத பகுதியின் பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அன்று இருந்த கவர்னர் பிலாத்துவினாலே நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பிலாத்து அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்கிறார். பிலாத்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலைத்தான் யோவான் 18:36 நாம் படிக்கிறோம். பிலாத்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே சில கேள்விகளை கேட்டிருக்கிறான். அதுக்கு பிறகு நீ உன்னை என்னிடத்தில் ஆசாரியர் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறான். ஆண்டவர் இயேசு அதற்கு ஒரு பதில் கொடுக்கிறார். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு பிலாத்துவிடத்தில், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. மை கிங்டம் does not belong to this world, not an earthly one. பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல ஆண்டவருடைய ராஜ்யம். இந்த உலக வாழ்க்கை ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு சிலாக்கியமாக கொடுத்திருக்கிறார். பூமிக்குரிய வாழ்க்கையிலே மனிதனை படைத்து சந்தோஷமா வச்சிருந்தார். மனுஷன் பாவம் செய்தனால மகிமை இழந்தான், சந்தோஷம் இழந்தான், பேய் பிசாசுகளின் தொல்லைக்குள் அகப்பட்டு விட்டான். இந்த பூமி அழிவுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அழிந்து போகும், இந்த வானமும் ஒழிந்து போகும். அழியாத ஒரு ராஜ்யம் தான் ஆண்டவருடைய ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன். அவங்க வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிறார். சாத்தானுடைய ராஜ்யம் என்று இருக்கிறது, அது பூமிக்கு கீழே இருக்கு. அதுக்கு பேர் தான் இன்னொரு விதமா சொன்னால் பாதாளம். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம ஒரு சிரமம் படண்டா. நம்ம இஷ்டம் போல எப்படியும் வாழ்ந்தால் அங்க போய் சேர்ந்துடலாம். அவன் அதுக்கு உதவி செய்வான். அவன்கிட்ட போய் சேர்றதுக்கு சாத்தான் உதவி செய்ய ரெடியா இருக்கிறான். ஆனா நம்ம ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடும். எந்தென்னைக்கும் பெரிய வேதனையும் வருத்தமும் கண்ணீரும் அவியாத அக்கினியிலே கிடக்க வேண்டி வந்துடும். தேவனுடைய ராஜ்யம் சொன்னா என்றும் ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம், பரவசம். இந்த உலகத்தின் ராஜ்யம் கொஞ்ச காலம்தான், தாக்கு பிடிக்காது. ரொம்ப நாளெல்லாம் இனி காலம் செல்லாது. இந்த உலகத்திலே சந்தோஷம், சமாதானம் அவ்வப்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. அதனால நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம். நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம், நீடித்த ஆயுள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. இங்க நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்த உடனே ஒரு சந்தோஷம், மழை இல்லாத காலத்தில் மழை பெய்த உடனே ஒரு சந்தோஷம், வெயில் இல்லாத மழை காலத்தில் வெயில் அடிச்சா ஒரு சந்தோஷம், கல்யாணம் காட்சியை கண்டு ஒரு சந்தோஷம், குழந்தை பிறந்ததை கண்டு ஒரு சந்தோஷம், குழந்தை செத்ததை பற்றி ரொம்ப வருத்தம், துக்கம். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும். கண்ணீரும் துன்பமும் கவலையும் வேதனையும் மாறி மாறி சுற்றி சுற்றி வந்துகிட்டு தான் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கழுத்து வலி இல்லை, மூக்கு வலி இல்லை, தொண்டை வலி இல்லை, மண்ட வலி இல்லை, கொண்ட வலி இல்லை. சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், என்றும் ஆனந்தம். கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். சூரியனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம். என்றும் ஆனந்தம், நித்திய ஜீவகால வாழ்வு. ஜீவ தண்ணீர் ஊற்றில் ஆண்டவர் தாகம் தீர்ப்பார். ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். நமக்கு அழிவே இல்லை, சாவே கிடையாது. அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போகாம தடுக்கிறது தான் சாத்தான் பல யுக்திகளை கையாளுகிறான். நம்ம திசை திருப்ப பார்க்கிறான், நமக்கு பல தொல்லைகளை கொடுத்து பார்க்கிறான், மன உளைச்சலை கொடுக்கிறான், நம்ம கனவு காட்டுறான். நீ எனக்கு கூட வா, நான் உனக்கு எல்லாம் தருவேன், என்ன பணிந்து கொண்டா போதும், நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன், உன்னை பணக்காராக்குவேன். அவருக்கு பேச்செல்லாம் நம்ப வேண்டாம். சாத்தான் பொய்யன்,
அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அவன் கொலைபாதகன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தார். பார்த்தீங்களா? நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவ வாழ்வு எங்கன்னா அவருடைய ராஜ்யத்தில். இந்த பூமியில கொஞ்ச காலம் நம்ம வாழ்வோம், அதுக்கு பிறகு சாவோம். இந்த பூமியை விட்டு போயிடுவோம், மண்டையை போடுவோமா, செத்து விடுவோம். அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. மனுஷனுடைய ஆன்மா அழிவில்லாதது. The soul lives forever. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். மாதாவை வணங்கினா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியவே முடியாது. அர்ச்சிஸ்டர்களை வணங்கினா போகவே போக முடியாது. பிசாசு வஞ்சகத்தில் அதுவும் ஒன்று. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். தேவகுமாரன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களை அவரிடம் சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பதான் நம்ம ஒரு புது பிறவி அடைகிறோம், மறுபடி பிறக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நிக்கோதேமு என்கிற ஒரு வேத பண்டிதன், யூதருக்குள்ளே அதிகாரியானவன், ஒரு நாள் ராத்திரி வேளையில போய் ஒரு கேள்வி கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அவன் யூதருக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரி, பைபிள் டீச்சர். அவனுக்கு இந்த விஷயம் கூட தெரியாம இருந்திருக்கு. ஆண்டவர் அவனுக்கு ரொம்ப தெளிவுபட எடுத்து சொல்றாரு. பின்னால படிச்சா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம்? மறுபடி பிறக்கிறன்னா என்னன்னு கேட்கிறார். மறுபடி பிறக்கிறன்னா என்னது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அதை பெருசாக நினைக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் போகணும்னு நீங்க விரும்புறீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து இருக்குது அன்பானவர்களே. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. 3ஆம் வசனத்தில் படிச்சு பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். You cannot see the kingdom of God if you are not born again. If you are not born of the water and spirit, you cannot enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்ம மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறக்கணும்னா அந்த நிக்கோதேமு கேட்கிறார், நான் மறுபடி தாய் வயிற்றில் எப்படி பிரவேசித்து பிறக்கிறது? இல்லை, அதல்ல, ஜலத்தினால் பிறக்க வேண்டும். பாவ மன்னிப்புக்கு என்று ஞான ஸ்நானம் பெறுவது தான் ஜலத்தினால் பிறக்கிறது. ஆவியினால் பிறக்கிறது என்று சொல்கிறது என்னவென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. கேட்டீங்களா? ஆண்டவர் இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் பெற்றிருந்தார். இயேசுவின் சீஷர்கள், இயேசுவின் தாய் மரியாள் எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றவர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே போகணும்னு எண்ணம் இருந்தா நம்ம மறுபடி பிறக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நமக்கு நீடித்த வாழ்வு இருக்கிறது, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, வருத்தம் நிறைந்த வாழ்க்கை. பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், நம்ம நினைச்ச அளவுக்கு சந்தோஷம் வரலையே. வாட் இஸ் ராங் வித் மீ? தேர் இஸ் நத்திங் ராங் வித் அஸ். இரண்டு பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட யாருடையும் இல்லை. எல்லாம் இருந்தாலும் we do lack something in this earth. இந்த பூமியில ஏதோ ஒன்று நமக்கு கொஞ்சம் குறைபடுது. Sometimes we get frightened about our death. சில வேளையில் நம்ம சாவை பற்றி நம்ம நினைச்சு பயப்படுறோம். சில வேளையில சாத்தானுக்கு ஓத்துறோம், நம்ம ரொம்பவே ஜோலிப்படுறோம். சில வேளையில பேய் பிடித்தவர்களுடைய தொல்லை நமக்கு வருகிறது. இப்படி பல பிரச்சனை எல்லாம் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் என்னைக்குதான் மாறுமோ கடவுளே? இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்தில் மாறிவிடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், ஹல்லேலூயா, சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம், இந்த பாதிப்பெல்லாம் மாறிவிடும். கொஞ்ச காலம் தான் இந்த உலக வாழ்க்கை. 70 பலத்தின் மீதினால 80 இல்லை 150 என்றென்றும் வாழும் ஒரு பாக்கியம்
ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தான், இந்த பூமியில கிடையாது. இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு பிறகு கல்லறைக்கு போக வேண்டியதுதான் இல்லையா? அதாவது சுடுகாட்டில் உங்களை கொண்டு கொளுத்தி போடுவாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தான் என்றென்றும் கோடாறு கோடி காலம் யுக யுகமாக வாழ முடியும். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகணும். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார். நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்து ஒதுங்கி ஜாலியாக வாழ்றதுக்கு மட்டும் நினைச்சிடாதுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும், என்றென்றும் அவரோடு வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நாங்களும் விரும்புகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனையே விட்டார். அதுக்காக தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமா, ஆண்டவருடைய சபையிலே இருந்தால் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே போக முடியும். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்து வருகிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் பாவிகள், அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து பிறகு செத்து பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க மனதுள்ளவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு என்று வாழ தங்களை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்புக்கு ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். என்றைக்கு செத்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய்விடலாம். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு பெறல, ஞான ஸ்நானம் பெறல, ஏசுதாஸ் ஆனாலும் சரி, தேவதாஸ் ஆனாலும் சரி, கன்னிமரி ஆனாலும் சரி, மகதலேனா மரியாள் ஆனாலும் சரி, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியாம போயிடும். பாவத்திலே வாழ்கிற மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். The soul that sinneth shall die. பாவத்தை விட்டுட்டோம், ஜீவன தேவகுமாரனா இயேசுவை பின்பற்றுகிறோம், சேவிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு போகலாம். வேற எந்த சாமியும் எந்த மாமியும் எந்த ராஜ்யமும் ஏற்படுத்தல. நீங்க நிக்கியதூர் சாமாதாரண வேதங்களை படிங்க, வேற எந்த மதத்திலையும் ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று எவரும் சொல்லல. ஆண்டவர் இயேசுதான் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்துக்குரியதல்ல இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். இதை பற்றி சரியா தெரிஞ்சவங்க பிற மதத்தில் உள்ளவர்களும் அமைதியா இருக்கிறாங்க. இது புரியாதவங்க நம்ம பார்த்து மத துரோகிகள், மதமாற்றம் செய்கிறவர்கள் என்று நம்ம பாய்கிறாங்க. அது பிசாசு போலார். ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு ஜோம் பண்ண கற்றுக் கொடுத்தவர்களே என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிட சொல்றாரு. Our Father who is in heaven, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அப்படி ஜோம் பண்ண சொன்னார்ல. ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும் சொன்னா ஸ்தாபிக்கப்படட்டும், இந்த இங்கே இறங்கி வரட்டும். இப்போ பரலோகத்தில் அந்த வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்குது. அந்த தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ராஜ்யம் இங்கே வரட்டும் என்று ஜெபிக்க சொல்கிறார். நம்ம அப்படி ஜோம் பண்றோமா? ஆண்டவரை எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் ஜோம் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். நீங்க நிறைய காரியங்களை ஜோம் பண்ணி பெற்றுக்கொண்டே வருகிறீங்க, அதுவும் தெரியும். பரமண்டலத்து ஜெபமும் காணாம சொல்லுவீங்க, அதுவும் தெரியும். ஆனா யதார்த்தமா இப்படி மனப்பூர்வமா ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும்னு ஜோம் பண்ணது உண்டா? அப்படி ஒரு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கா? யாரும் எங்களுக்கு சொல்லி தரல, அதனால நாங்க பண்ணல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்றையில இருந்து ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் அங்க வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிறது, இங்கே இறங்கி வரும். அப்படி ஆதாரங்களை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும். இந்த பூமி அழிந்து போகும், இந்த வானம் வெந்து உருகி போய்விடும், புதிய வானம் புதிய பூமி தோன்றும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வர வேண்டும் வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? சிலர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள், சிலர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கிறீங்க. யாரெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பக்கமா இருக்கிறோம்னு உணர்றீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பக்கமா நெருக்கமா நெருங்கி இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இங்க யாராவது இருக்கிறாங்களா பார்ப்போம். நீங்க எல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்க பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? பரிசுத்தாய் பெற்றுட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் விஷயம் தேவைப்படுது, அதோட சேர்ந்து கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. அது என்னன்னு சொல்லட்டுமா? மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலும் நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சு பார்க்கணும். அங்க எழுதியிருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. மார்க் 12:32 முதல் 34 வரை படிக்கிறவர்கள் வேதபாரகன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் சொல்றான், போதகரே நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். 34 அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. You are close to God's kingdom. அந்த வேதபாரகன் வேதத்தை படிச்சு முடிச்சவன், அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்? நம்ம பாவ மன்னிப்பு பெற்றோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியும் பெற்றோம், பைபிளும் படிக்கிறோம், ஜெபமும் பண்றோம், பாட்டும் பாடுறோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆண்டவருடைய வருகை பாட்டும் பாடுவோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு, இதை பற்றி யாரும் நினைச்சு பார்க்கறது இல்லையே. இதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமே. இங்க ரொம்ப தெளிவா எழுதி இருக்குது இல்லையா? பாத்தீங்களா? என்ன எழுதி இருக்குது? என்ன எழுதி இருக்கு? You are right in saying that God is the only Lord and that there is no other God. You must love God with all your heart. முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும், முழு மனதோடு, all your mind, all your strength. You must love others the same as you love yourself. முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் இருக்குதா? அப்ப நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, நெருக்கமா இருக்கிறீங்க. முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிக்க முடியலங்க. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அன்பு கூறாதவன், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி அவர் நிருபத்தில் கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறணுமா? அப்படி இருக்கு. அப்படி நம்மளால முடியுதா? Are we able to love the Lord with all our heart, all our soul? முடியுதா? நம்மளால முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஆண்டவரை நம்ம நேசிக்காம இல்லை, ஆண்டவரை கொஞ்சம் நேசிக்கணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறகு முதல்ல அம்மா, பிறகு அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, தாத்தா, அதுக்கப்புறம் ஆத்தா, புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன், எல்லாம் அன்புதான் பெறும். ஆண்டவரையும் நம்ம நேசிக்காம இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறோம். முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் தான் நமக்கு தேவை. அவங்க தான் பரலோகத்து பக்கத்தில் நிற்கிறாங்க, சரிங்களா? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை நம்ம கொஞ்சம் அப்படி இல்லை, கொஞ்சம் இல்லை, முழு இதயத்தோடு. வித் மை ஹோல் ஹார்ட் ஐ லவ் ஜீசஸ், வித் ஆல் மை மைண்ட் ஐ லவ் ஜீசஸ். Do you? முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு, வித் ஆல் மை ஸ்ட்ரெங்த் ஐ லவ் காட். நீங்க முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராய்ச்சிங்களோ? உடம்பு வலிச்சிடும் பயந்தீங்களோ? பாடினா தொண்டை வலிக்குமோ? கை தட்டுனா கை வலிக்குமா? என்ன பண்ணீங்க? ஆண்டவரை முழு பலத்தோடு ஆராய்ச்சிங்களோ? எப்படி உங்களுக்கு இருக்குது? உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், இரண்டாம் பகுதி, உன்னை நேசிக்கிறது போல அயலானே நேசிக்கணும்னு சொல்றோம். அப்படி சரியா பதில் சொன்ன பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்ற. நம்ம ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம், பின்பற்றுகிறோம், பாடல்கள் பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். ஆனா முழு இதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம்னு சொன்னா அது ஒரு மேலான அனுபவம். அது எல்லாருக்கும் இல்லை, உண்மையிலே இல்லை. உங்களுடைய யாராவது இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு யாராவது போண்டான்னு சொன்னா நீங்க வீட்டில் தங்கிடுவீங்க. இன்னைக்கு ஒரு கல்யாண காட்சின்னா நீங்க கல்யாண காட்சிக்கு போயிருவீங்க. அது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. நீங்க முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கிறது இல்லைன்னு தான் அது அர்த்தம். இன்னைக்கு உங்க குடும்பத்திலே யாரோ ஒரு ஆள் செத்து போச்சு தெரிஞ்ச ஆளு அல்ல தூர சொந்தம்னு வச்சுக்கிடுங்க. செத்து போனா நம்ம சாவை பார்க்காம ஆராதனை பண்ண முடியுமா? ஆண்டவரை முழு இதயத்தோடு ஆண்டவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவரை ஆராதிக்காம இருக்க மாட்டாங்க.
உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ, உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ. அவரவருக்கு வாழ்க்கையில வந்தாதான் தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் ஆண்டவரிடத்துல முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்தவங்க. அந்த தானியெல்லாம் முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்தவர். நமக்கு சூழ்நிலை எல்லாம் வாய்த்து நல்லபடியா இருந்து எல்லாம் சௌரியமா இருந்தால் we will love the Lord. அப்ப நம்ம கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பக்கத்துல பரலோகத்துக்கு பக்கத்துல இருக்கிறீங்கன்னா அது எப்படி தெரியும்? நீங்க ஆண்டவருக்கு பிறகுதான் இந்த பூமியிலே அவரையும் நேசிப்பீங்க. அதுதான் உண்மை. நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வரல, 3000 ரூபாய் விற்கக்கூடிய ஆடு நேற்றைக்கு ராத்திரி செத்து போச்சு. இனி நான் வரமாட்டேன். நான் பரிசு எழுதினேன், எனக்கு வெயிலாகி போச்சு, நான் ஆராதனைக்கு வரமாட்டேன். ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவர்கள் எதிரடையான எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அதான் முழு இதயத்தோடு அன்பு கூறுவதற்கு ஒரு அறிகுறி, அடையாளம். அடுத்தது முழு பலத்தோடு அன்பு கூறுவதுன்னா எப்படி? முழு பலத்தோடுன்னா நம்ம முழு பலமும் ஆண்டவருக்கு தான். நம்முடைய சரீர பலம் ஆராதனையும் ஆண்டவருக்காக நம்ம உழைக்கிறதுல அது அடங்குறது. ஆண்டவருக்காக நமக்கு பிழைப்புக்காக நம்ம உழைப்போம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக. ஆண்டவருக்காக உழைக்கிறதுக்குன்னு ஆண்டவரோட ஊழியக்காரங்க உழைக்கட்டும். நீங்க கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கிறீங்க. ஆமா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறீங்க. அடுத்த பந்தி இருக்க என்ன போல நான் அவனை நேசிக்க முடியாது, அது நடக்காத விஷயம். நான் என்னதான் முதலாவது நேசிக்க முடியும். நான் சாப்பிட்டு மீதி இருந்தா அவனுக்கு கொடுக்குறேன். என்கிட்ட ஒரே ஒரு கொடை தான் இருக்கு. இந்த கொடைய நான் அவனுக்கு கொடுத்துட்டு நான் மழையில நினைக்குன்னு ஆண்டவர் சொல்லல. அப்படியெல்லாம் என்னால முடியாது. ஆமா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளையானாலும் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நான் டாக்டர்கிட்ட காட்டிட்டேன், மருந்து வாங்கி கொடுத்துட்டேன், மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன், இனி அவன் கத்திக்கிட்டு கிடக்கட்டும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது என்பதை நான் அநேகரிடத்தில் பார்க்க முடியவில்லை. மழையா இருக்கு தம்பி, வா, மழை பெய்யுது, எனக்கு கிட்ட கூட இருக்கு, சின்ன கூட தான், வா போலாம். நீ இந்த மதிய வேளையில வந்து விட்டாய், பரவாயில்லை, சாப்பிட்டியா? இல்லை, நம்ம 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். அல்லேலூயா. நீ என்ன இப்படி கிழிஞ்ச அவசரமா வந்திருக்கிற, நல்ல ட்ரெஸ் இல்லையா? இல்லைங்க, இருந்தெல்லாம் கிழிஞ்சு போச்சு, வேற எனக்கு இல்லை. அப்படியா? என்கிட்ட இருக்கு, இதோ உனக்கு கொடுக்குறேன். அதான் பிறனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. ஆனால் சில விஷயங்களில் விதிவிலக்கு ஒதுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அது வேற. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில பரலோகத்துக்கு பக்கத்துல நாங்க போயிட்டோம், இப்ப மர்மம் ஆகிருவோம், அங்க பரலோகத்துல இயேசுவுக்கு மடியில போய் உட்கார போறோம்னு சும்மா நினைக்க. என்னை போல் நான் அடுத்தவரை நேசிக்கிறேனா? அங்க ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், எனக்கு பிறன் யாருன்னு நியாயசாஸ்திரி ஒருவன் கேட்டான்ல, ஆண்டவர் என்ன சொன்னாரு? கலர் கையிலாப்பட்டு குற்றூராய் கடந்தவன ஒருவன் லேவியன் போயிட்டான், அவன் விசேஷித்த கோத்திரத்தான். ஆசாரியன் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு 6 நேரம் ஆகிட்டு அவர் போயிட்டாரு. ஒரு சமாரியன் கண்டு அவரை காயம் கட்டி அவரை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு ஒப்படைத்தான் இல்லையா? இப்ப எவன் உதவி செய்தானோ அவன் தான் உனக்கு பிறன் அந்நியன் என்று சொல்கிறான். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராதுங்க, சத்தியமா சொல்ல, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஒத்து வருமா உங்களுக்கு? நீங்க போயிட்டு இருக்கிற ரோட்டிலே ஒருத்தன் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டான், நீங்க என்ன செய்வீங்க? நானே சில வேளைகளில் தவறி இருக்கிறேன், வருந்தி இருக்கிறேன், ஆண்டோடத்தில் மன்னிப்பும் கேட்டிருக்கிறேன். எனக்கு அவசரத்துக்காக நான் அங்க ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா நான் விட்டுட்டு வந்துட்டேன். பலர் கூடி இருந்தாங்க, பட் ஐ ஃபெயில் டு டூ மை டியூட்டி. நான் போய் விசாரிக்கல, என்னால ஏதாவது உதவி செய்திருந்திருக்கலாம், அதுவும் செய்யல. நான் எனக்கு அவசரம், வீட்டுக்கு வரணும், நேரம் ஆகிட்டு வந்துட்டேன். ஐ ஃபெல்ட் சேட் ஓவர் மை ஃபெயிலியர். நான் இப்படி தவறிட்டேன்னு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்ட ஆண்டவருக்கு. நமக்கு மனசாட்சியெல்லாம் கிடையாது. அவங்க எவனுக்கு மோளோ எனக்கு என்ன, எவனுக்கு மோளோ எனக்கு என்ன, நம்ம பாடுன்னு நம்ம போயிடுவோம். ஐயோ, இப்படி செய்யக்கூடாது. ஒருத்தன் பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு வெயில போயிட்டு இருக்கிறான், அந்த காசு இல்லை, என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட நிறைய காசு இருக்கு, ஷால் வி ஹெல்ப் ஹிம்? அவன் பெரிய பைக் வச்சிருக்கிறான், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். டூ தட். நீங்க நற்கிரியைகளை செய்யுங்க. கேட்டீங்களா? நான் வண்டியை வெயில ஓட்டிட்டு போறேன், எனக்கு வண்டியில பெட்ரோல் இல்லாம ஒருத்தன் எனக்கு பணம் கொடுத்து பெட்ரோல் போடுங்கன்னு தந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருக்காதா? சுயநலம். யூ ஆர் சோ செல்ஃபிஷ்.
கிறிஸ்தவ உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சோ செல்ஃபிஷ். சுயநலம் நிறைந்தவர்களாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறபடியினால் புறஜாதிகள் கிறிஸ்துவின் அன்பை புரிய முடியவில்லை. ஆண்டவருடைய அன்பை புரியவே முடியல. நீங்க இன்றைக்கு உதவி செய்ய மறுக்கிறீங்க, நாளைக்கு இயேசு நல்லவர்னு சொல்றீங்க, அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. They will never accept Jesus through you. இப்போ நம்ம பரலோகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னா என்ன செய்வோம்? Let us do good to others. தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமில்ல, தெரியாதவர்களுக்கும். நஸ்ரா இயேசு நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யலாமா? அப்போதான் பரலோகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு ஆண்டவரே சொல்லுவார். இல்லை, நான் அதெல்லாம் கண்டுவிட முடியாதுங்க, எனக்கு நெருக்கடி இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு காலை இல்லை, எனக்கு வேலை யார் பாப்பா? அப்படி நீங்க அலட்சிய போக போயிட்டீங்கன்னா you are far away from the kingdom of God. நீங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. நீங்க பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு விஷயங்கள். முழு பலத்தோடு ஆண்டவர்கள் அன்பு கூறுகிறேன், முழு இதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுகிறேன். என்னுடைய இதய தெய்வம் யார்? Who is your God? இதய தெய்வம் யாரு? உங்களுக்கு இதய தெய்வம் இயேசுதான் என் இதய தெய்வம். என் இதய தெய்வமே, பக்தன் பாடுகிறார் இல்லையா? உங்க இதய தெய்வம் யாரு? புருஷனா? உங்க மனைவியா? உங்களுக்கு மகனா? அல்ல உங்க மகளா? உங்க இதய தெய்வம் யாரு? எங்க இதய தெய்வம் அவர் செத்து போயிட்டாரு. அப்படியா? அவர் அங்கே எங்கே இருக்கிறாரு? சென்னையில் மெரினா கிடக்கிற பக்கத்தில் அவர் கல்லறை இருக்கு. அவர் உங்க இதய தெய்வமா? எனக்கு தெரியாம போச்சு. வருத்தப்பட்டுக்கிடாதுங்க. நமக்கு இதய தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து தானா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அடுத்து பரலோக ராஜ்யம் எங்கேயோ இருக்குது, என்னைக்கோ வருது, வார நேரம் வரட்டு. நம்ம அதை பற்றியெல்லாம் அக்கறைப்படக்கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம உண்மையிலேயே நீங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீங்க ஒரு காரியம் செய்யணும். உங்களுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படும். யூ நீட் an experience. என்ன தெரியுமா? இந்த மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஒரு ஆளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி? மார்க்கு 15:43 அரிமத்தியாவூர் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரிமத்தியாவூர் யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை வாங்கி தன்னுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணின ஒரு பக்திமான். அந்த அரிமத்தியாவூர் யோசேப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? 15:43 கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், ஆனரபிள் மேன். அவன் ரொம்ப செல்வாக்குள்ளவன், அந்தஸ்துள்ள மனுஷன். இந்த அரிமத்தியாவூர் யோசேப்பு அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் படிச்சு பாருங்க. பிலாத்துவிடத்தில் போய் துணிந்து இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு இடையில வேறொரு விஷயம் அந்த அரிமத்தியாவூர் யோசேப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? 43 பார்த்தீங்களா? எடுத்து பாருங்க, படிச்சு பார்ப்போம். என்ன எழுதியிருக்கு? A man named Joseph from Arimathea was brave enough to go to Pilate and ask for Jesus' body. Joseph was an important member of the High Council. அங்க எருசலேமில் உள்ள கவுன்சில்ல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தினர். He was one of the people who wanted God's kingdom to come. Praise the Lord. தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வர வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தவர்களில் இவரும் ஒருவர். ஹல்லேலூயா. நம்ம எப்படி மருமகள் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற மாமியார், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நல்ல கல்யாணம் நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்துக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அம்மா அப்பா, என் தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினைத்துக் கொண்டிருக்கிற அண்ணன், all things are good. அரிமத்தியாவூர் யோசேப்பு, he was an important person in the council there. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், செல்வாக்குள்ள மனுஷன். he was a rich man, he must be a rich man. ஆனா இவர் he was an influential person, செல்வாக்குள்ளவர். ஒரு கவர்னர்கிட்ட போகணும்னா சும்மா எவரும் போக முடியாது. கவர்னர்கிட்ட துணிந்து போய் இயேசு சரீரத்தை கேட்டுவாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா சொல்லலையா? அவரு தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவர். ஹல்லேலூயா. You may be a rich person, you may be an influential person, you may be a counselor,
நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் this man Joseph of Arimathea wanted God's kingdom to come. இந்த அரிமத்தியாவும் யோசேப்பு ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு, இதே அரிமத்தியாவும் யோசேப்பை பற்றி அங்க சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாரு பாருங்க, 23:51ல இந்த அரிமத்தியாவிலிருந்து வந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தில் காத்திருந்தவன் என்று தமிழ் பைபிள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல he was waiting for God's kingdom to come. He was waiting, he wanted God's kingdom to come. மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கு, அவர் எதிர்பார்த்தார். இங்க he was waiting, காத்துக்கிட்டே இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கிறார். நீங்க யார் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஊருக்கு போன மாமியார் வரணும்னா, மருமக வரணும்னா, யார் வரணும்னு காத்துட்டு இருக்கிறீங்க? நமக்கு வேண்டப்பட்டவர் மந்திரி ஆகணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? மத்திய அமைச்சர் ஆகணும்னு? எலெக்ஷனே நடக்கல, அது நடக்க இன்னும் ஒரு மாசம் இருக்கா? நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு உடம்புல இருக்கிற நோய் குணமாகணும் காத்திருக்கிறீங்க. நான் ஒத்துக்கிட்டேன், தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு அந்த அரியஸ் வரணும்னு எதுவும் காத்துட்டு இருக்கிறீங்களா? அதுவும் தப்பு இல்லை. உங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் எதிர்பார்க்குறீங்க. வெல் அண்ட் குட், மே தி லார்ட் டு இட் ஃபார் ஹிஸ் க்ளோரி. ஆண்டவர் அவர் மகிமைக்காக உங்களுக்கு செய்யட்டும். ஆனா இந்த 66 யோசேப்பு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள், நம்ம விட. அவர் தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு எதிர்பார்த்து அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. how many of you are in such an experience? இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு யாராவது இருந்தா, சத்தியமா மனப்பூர்வமா உண்மையா இருந்தா மட்டும் நீங்க கையை உயர்த்தி கொஞ்சம் காட்டிட்டு எழுப்பி குதிச்சு ஒரு அலையா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தருவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வரணும், எனக்கு உடம்பு முடியல, எனக்கு வயசாச்சு, நான் சாகக்கூடாது, அதுக்கு முன்னால ஆண்டவருக்கு ராஜ்யம் வரணும், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். யூ ஆர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக், நீங்க நல்ல ரொம்ப பலமா இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு அந்த வாஞ்சை எல்லாம் நிறைய பேருக்கு இல்லைங்க. எந்த வாஞ்சை உயர் சீயோனே உந்தன் மகிமை என்று காணுவே. நம்ம நல்லா பாடுவோம், we are good singers, அழகா பாடுவோம், with enthusiasm, with the real spirit we know to sing. But do you have that expectation? Are you waiting for the kingdom of God to come down? ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க, எதிர்பார்க்கிறீங்க? இன்னையில இருந்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வரட்டும். ஹல்லேலூயா சொல்றேன். பிள்ளைகளே, you young boys and girls, you father and mother, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டும் வேண்டும். If you do have the Holy Spirit, உங்களுக்கு உண்மையிலே தேவாவி இருக்குமானால், if you really belong to Jesus the living God, you must wait upon the Lord for his kingdom to come. Hallelujah. இன்னைக்கு என்னெல்லாமோ நமக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். பரீட்சை எழுதுறவங்க நல்ல மார்க் வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. வெரி குட், ஐ டூ ப்ரே ஃபார் யூ. பரீட்சை எழுத போறவங்க நல்ல, நான் படிச்ச கேள்வி எல்லாம் வரணும், ரொம்ப நல்லது. நான் உங்களை விட உங்களுக்கு தான் ஜெபம் பண்றேன். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த அரிமத்தியாவு யோசேப்பு போல இருக்குமா? அவர் 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர், நம்ம இந்த நூற்றாண்டுல இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை நாட்கள் மிக சமீபம் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிறோம், எல்லாம் கரெக்ட். ஆனா அந்த வாஞ்சை, அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஆவல் நமக்கு இருக்கும். அது வேணுமே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி அடைந்த, முதிர்ச்சி அடைந்த ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வளர்ந்துகிட்டே வரீங்களா? எதிர்பார்ப்பு இருக்க. ஊருக்கு போனேன், எங்க அம்மா வந்துடணும், எங்க அப்பா வந்துடணும், எங்க அப்பா உடம்பு சரியில்லை, உங்க அப்பா உடம்பு சரியில்லை, எனக்கு தெரியும், நான் ஜோம் பண்றேன், come on listen to me now. அப்பா சீக்கிரம் சுகமாய் வந்துடணும் எதிர்பார்க்கிற. வெரி குட், as his daughter, இல்லையா? உங்க ஊருக்கு போனவங்க எல்லாம் வந்துடணும், எல்லாம் எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்கு. தப்புன்னு நான் கண்டம் பண்ணலையே, குற்றப்படுத்தலையே. நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும், எப்ப லீவ் விடும் நம்ம ஊருக்கு ஓடிடலாம், அப்படி ஒரு நினைப்பு. அதில் கொஞ்சம் குறைச்சி வைங்க. வாலிப குறைங்கன்னு சொல்லல, உங்க செல்ல கொஞ்சம் அணைச்சி வைங்க.
இப்ப கவனிக்கிறீங்கல்ல, ஆண்டவரோட ராஜ்யம் வரணும்னு அரிமத்தியா ஊர் யோசேப்பு ஒன்றும் தெரியாதவன் இல்லை, ஒன்றும் வக்கில்லாதவன் இல்லை. அவரு அந்த கவுன்சில்ல முக்கியமான ஒரு அங்கத்தினர். எங்க சனகரிப் சங்கத்தில் அரிமத்தியா ஒரு யோசேப்பு பிலாத்து கவர்னத்தில் போய் இயேசு சரீரத்தை கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து உள்ளவர், மேன் ஆஃப் ஹை ஸ்டேட்டஸ். ஆனா அவருக்கு உள்ளத்துல என்ன இருந்திருக்கு? தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு எதிர்பார்த்து இருந்திருக்கிறார், காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு எதிர்பார்ப்பு வேணும். அப்படி வந்தா there will be real changes taking place in your life. அந்த எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சை உங்களுக்கு வந்துட்டுனா இன்னும் உங்க வாழ்க்கையில அநேக மாறுதல்கள் ஏற்படும். ஹல்லேலூயா. You will never be selfish. சுயநலமாக இருக்க மாட்டீங்க, தன்னலமற்றவங்களாக மாறிடுவீங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் சில மாறுதல்கள் ஏற்பட்டு விடும். அடுத்து ஆண்டவர் இயேசு ஒரு செய்தி சொல்றாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படி பாப்போமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க என்ன எழுதியிருக்கு தெரியுமா? பின்பு ஆண்டவர் இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். Jesus told a message from God, the good news about God's kingdom. தமிழ்ல எழுதியிருக்கிற விட இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அருமையாக இருக்கு. Jesus told, let me repeat, திருப்பி சொல்றேன். Jesus told a message from God, the good news about God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நல்ல செய்தி, குட் நியூஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிரயாணம் பண்ணி பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி என்ன பண்றாரு? நான் தான் பெரியவர், நான் தான் இயேசு, என்னத்தான் வணங்குங்கள், நான் தான் உலக ரட்சகர், உங்களை தேடி வந்திருக்கிறேன், எல்லாரும் என்னை பாருங்கள், என் அழகை பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரா? ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல வேற என்னெல்லாமோ அட்டகாசம் பண்றாங்க. நான் தான் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன், நான் தான் இங்கிலாந்திலே 10 வருஷம் ஊழியம் செய்து வந்திருக்கிறேன், என்னை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே நான் அற்புதம் எல்லாம் செய்ய போறேன் பகவான்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா? சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் தீஸ் டேஸ் பிரீச்சர்ஸ். இந்த நாட்களில் சில போதகர்களே என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? கலாட்டா ரொம்ப பண்ணிடுறாங்க. they go beyond the limit. it is too much on their part. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு? Jesus traveled through some cities and small towns. Jesus told the people a message from God, the good news about God's kingdom. Hallelujah. நம்ம ஆண்டவர் இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். He traveled through cities, towns and villages. What for? எதுக்காக? He came with a message from God. தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி அவர் கிடைச்சிருக்கு. அது என்ன செய்தி? It's a good news. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்றது ஒரு நல்ல செய்தி. Last week I told you, கடந்த வாரம் ஒரு செய்தி சொன்னேன்ல, if you tell the love of Christ to others, people come to the Lord. நீங்க ஆண்டவருக்கு அன்பை பற்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு வருவாங்க. Today I am telling you about the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்க. இந்த பூமியில வருத்தம், களைப்பு, வேர்வை, சோர்வு, மனதுக்கம் எல்லாம் கஷ்டப்படும். எப்படா போலாம், உலகத்தை விட்டு போலாம், என்ன உலகம் நல்லாவே இல்லை. சாப்பிட்றீங்களா? ஒழுங்கா சாப்பிட்றேன். நல்ல சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்குது. உங்களுக்கு வசதி எல்லாம் இருக்கா? இருக்குது. உங்களுக்கு பணம் இருக்கா? இருக்குது. எல்லாம் இருக்கு. என்ன நிம்மதி, என்ன சந்தோஷம்? நான் நினைச்ச அளவுக்கு இல்லை, நினைச்ச அளவுக்கு இல்லை. அப்ப என்னதான் செய்யலாம்? ஆண்டோட ராஜ்யம் வந்துட்டுன்னா நம்ம பிரவேசிச்சுட்டா சந்தோஷமா வாழலாமே. அல்லது மரண பயம் இல்லை, வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லையே. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டே வராரு. நம்ம நினைச்சோம் நேரத்தைக்கு வர, நேரத்தைக்கு முந்தின நாள் வர என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? இயேசு கிறிஸ்து சீசர்கள் தான் இயேசுவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க, அவர் போதிச்சு எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா ஆண்டவர் இயேசுவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல செய்தியை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அறிவித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Shall we do that? நம்ம செய்வோமா? நம்ம சொன்னா எவன் கேட்பான்?
அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிறந்த கார்ல, இசட் பிரிவு எஸ்காட்ல, பாதுகாப்புல அவர் பெரிய தலைவராக, மந்திரியாக, அலங்கார வாகனங்களோடு ஊர்வலமாக பல மக்களோடு வந்ததுனால எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. He was a young man of the age of around 33. ஒரு 33 வயசுப்பட்ட ஒரு இளம் மனுஷனாக தான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணல, அவருக்கு கட்சியை பற்றி பிரச்சாரம் பண்ணல, அவர் செய்த சாதனைகளையும் வேதனைகளையும் பற்றி பிரச்சாரம் பண்ணல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் நல்ல செய்தி. நம்ம கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை நல்ல செய்தியாக ஆண்டவருடைய தூதன் அறிவித்தார். மேய்ப்பர்கள் போனார்கள், சாஸ்திரிகள் போனாங்க, படித்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டார். அவருக்கு என்ன பண்றாரு? அவர் என்னத்தான் பாருங்கள், என் அழகை பாருங்கள், என் தொப்பியை பாருங்கள், என் புல்லாவை பாருங்கள். அப்படியா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிட்டே பிரசங்கித்தே வந்திருக்கிறார். அது நல்ல செய்தி. உங்கள்கிட்ட you have got a good news. What is that? It is nothing but the news about the kingdom of God. நீங்க இதுவரையிலும் யார் யார் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நல்ல செய்தியை சொன்னவங்க உண்மையில இருக்கிறீங்களோ? come on, let me see your hand. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் மற்ற இடத்துல சொல்லி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு அன்பு சொன்னீங்க, இயேசு நல்லவர். சண்டே ஸ்கூல்ல பாடினீங்களா? இயேசு நல்லவர், இயேசு அச்சாவே, ஓ இயேசு நல்லவர், ஓ எஸ் காட் இஸ் குட் பாடினீங்களா? வெரி குட். அதெல்லாம் நல்லதா இருக்கு, வேண்டாம்னு சொல்லல, வேணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல செய்தி இனிமேல் சொல்லுங்கள். அப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? அது யாருக்கு ராஜ்யம்? அது ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யம். அது இப்ப எங்க இருக்கு? வானங்களுக்கு மேலாக இருக்குது. அது எங்க வரணும்? இந்த பூமிக்கு வரணும். அப்ப இந்த பூமி என்ன ஆகும்? இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே. இந்த பூமி ஒண்ணு இருக்காது, வானமெல்லாம் எல்லாம் அகன்று போய்விடும். அவரு பாட்டு பாடுற சீர்காழி இயேசு வராதுன்னு கேட்டார். வானத்தை கேட்டேன், எப்போது என் இயேசு வருவார் என்று தெரியாதுன்னு சொல்லித்தான், மறந்து போச்சுதான். ஓமங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்திய மக்களுக்கு சொல்லுங்க. ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா! சொல்லிடலாமா? இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோமா? போமா, வெளியே போமா. இந்த ராஜ்யம் நிலைநிற்காத ராஜ்யம். இந்த பூமியின் தேசங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். பூமி அழிஞ்சு போகுது. அழியாத ராஜ்யம் தான் ஆண்டவருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா! அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல சிம்பிளா சொல்லுங்க. நான் பெரிய தத்துவமாக, பெரிய பிலாசபியாக ஒன்று சொல்லல. மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் சிம்பிளா சொல்லுங்க. இந்த பூமிக்குரிய வாழ்வில் கடன், கஷ்டம், தரித்திரம், ஏழ்மை, வியாதி, பொறாமை, போட்டி, எரிச்சல் எல்லாம் இருக்கா? எல்லாம் இல்லாம ஒரு ராஜ்யம் வரப்போகுது. யாருக்கு ஆட்சியின் கீழே? யாருக்கு ஆட்சியின் கீழே? குஜராத் முதலமைச்சருடைய ஆட்சியின் கீழே வரப்போகுது. அப்படியா? I never say that. I will never say that. I tell you, the kingdom of God is going to come down. Who is going to be the ruler? யார் ஆளுகை செய்கிறது? எந்த கட்சி ஆளுகை செய்யும்? இயேசுநாதர் கட்சி தான் ஆளுகை செய்யும். யார் ஆளுகை செய்கிறது? யார்? எந்த அமைச்சர், மத்திய அமைச்சர் யாரு? யார் அவர்? எந்த கட்சிக்காரரு? அதான் இயேசு ராஜா கட்சிக்காரரு. இயேசு ராஜா தான் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார். ஹல்லேலூயா! அங்க ஊழல் எல்லாம் இருக்குமா? மத கலவரங்கள் இருக்குமா? முகமூடி கொள்ளைகள் இருக்குமா? இன கலவரங்கள் இருக்குமா? ஜாதி வெறி பிடித்தவர்கள் ஆடுவார்களா? ஜாதி வெறி பிடிச்சவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கு அங்க வேலை கிடையாது. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நல்ல செய்தியை மக்களுக்கு நம்ம சொல்லிடுவோமா? இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? நம்ம 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 வேலையை ஆரம்பிச்சிருவோம். காமா, லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் டியூட்டி. கட்சிக்காரங்க எல்லாம் கேன்வாஸ் பண்றாங்க, போன்ல கூப்பிடுறாங்களா? தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு டிஆர் பாலு நிற்கிறாரு, நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க. போன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி கூப்பிட்டு சொல்றாங்களா? அவர் நல்லவர், நல்லவர், நன்மை செய்வாரு, அவர் எப்படி கையை பணிவா கும்பிடுறாரு, நல்ல மனுஷன். இஸ் எ குட் மேன். ஐ அக்ரி வித் தட். அவர் நல்லவர் தான், கெட்டவர் நான் சொல்லல. பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்காக எத்தனையோ காரியங்களை எடுத்து பேசினவர், உண்மைதான். நான் அவருக்கு இப்போ ஓட்டு போடுறதுக்காக நான் வரல, வாக்கு சேகரிக்க நான் வரல. நம்ம இப்போ பரலோக ராஜ்யத்தின் பணியை ஆரம்பிச்சிடலாமா? அதுக்குள்ள காரியாலயம், அதுக்குள்ள மன்றம் தான் இது. கட்சி மன்றம் ஏசுநாதருக்கு கூட இது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிப்பீங்களா? ஊரு கதை உலக கதையில பேசுற நிறுத்துப்பா, கெட்ட பேரை வாங்கி நாரிட்டு நடக்காத. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவங்களை சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்ப எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்க இருந்து எங்க வரணும்? இங்க வரப்போகுது. ஹல்லேலூயா. இயேசுவே அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறார், நல்ல செய்தி. அதோடு நிறுத்தல. அவர் மட்டும் சொன்னாருன்னா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அதான் புரிஞ்சுக்கிடணும். 9ஆம் அதிகாரம் 2ஆம் 11ஆம் வசனங்களை படிச்சீங்கன்னா ஆண்டவர் இயேசு சீஷர்களையே அனுப்பி இருக்கிறார். சீஷர்களை அனுப்பி இந்த ராஜ்யத்தின் செய்தியை சொல்ல சொன்னார். He sent them to tell about God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல சொன்னார். நோய்களை குணமாக்க, பேய்களை துரத்த எல்லாம் சொன்னார், உண்மைதான். ஆனா என்னத்தை சொல்ல சொன்னாரு? நோய்களை குணமாக்குங்க, பேய்களை துரத்துங்கன்னு எல்லாம் சொன்னது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் என்ன சொன்னாரு முக்கியமா? He sent them to tell God's kingdom. Hallelujah. 11ஆம் வசனத்திலே அப்படிதான் இருக்கு. நோயை குணமாக்குங்க, பேயை துரத்துங்க. ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? பக்த சிரோமணிகள், பரிசுத்தவான்கள், அவங்க ராஜ்யம் கட்டுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம், அதுக்கு நீங்க இப்படி செய்யுங்க, இளம்பங்கால திட்டத்தில் சேருங்க, நாங்க கோபுரம் கட்ட போறோம், சதுர அடிக்கு 500 ரூபா. அவங்க ராஜ்யத்தை அவங்க கட்டுறாங்களா? ஏசப்பா. 2 தீர்க்கதரிசிகள் கடைசி காலத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் எருசலேம் நகர் வீதியில கிடப்பார்கள். அவர்களை தங்க வைக்கிறதுக்காக நாங்க 2 ரூம் கட்ட போறோம், நீங்க அனுப்புங்க, நாங்க டிவியில சொல்றோம். அவரவர் ராஜ்யத்தை கட்டுற வழியில தான் பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இறங்கிட்டாங்க. பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. Let us build the kingdom of God. உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுவோம். நாங்க இப்படி ஒரு ராஜ்யம் கட்ட போறோம். லமோரியா கண்டோன்னு ஒரு கண்டம் இருக்குதான் முன்னால. ஆப்பிரிக்காவையும் இந்தியாவையும் சேர்த்ததா தண்ணிக்குள்ள போயிட்டுதான். இந்த மனிதமாறு கட்டுறதெல்லாம் வெந்துருவி சாம்பலாக போகுது. ராஜ்யம் கட்டுறாங்களாம், பணம் வசூல் பண்ணி பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் கட்டி அவங்க மகாராஜாக்களாக, பிரபுக்களாக, மகாராணிகளாக வாழ்றாங்க. அவங்களுக்கு ராஜ்யத்தை கட்டுறாங்களா? அணுகுண்டு தொலைக்க முடியாத கட்டடம் எல்லாம் கட்டுறாங்களா? புல்லட் ப்ரூஃப் பில்டிங்ஸ். ஆமா, எத்தனையோ மாடியெல்லாம் கட்டுறாங்களா? சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறது. ஆனா அங்கதான் இருக்கு துறவதேசம், அங்கதான் கள்ள போதகம் இருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்கா. சீஷர்களை அனுப்பி அவங்களை எதுக்கு அனுப்பினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்க. Tell about God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம சொல்லணும். கேட்டீங்களா? நோய் பிடியோட வந்திருக்கிறாங்களா? பேய் பிடிச்சு வந்திருக்கா? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பேய்க்கு வேலை இல்லை, அங்க நோய் இல்லை, அங்க வருத்தம் இல்லை, பாதிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சரியா நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம போகணும்னு ஆசை வந்துடும். அதனால தற்கொலை பண்ணணும்னு என்ன வராது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சரியா புரியாதனால தான் நம்ம மண்டையை பிச்சுட்டு கிடக்கும். சீசர்களை எதுக்கு அனுப்புறாரு? நீங்க நோய் பிடிகளை குணமாக்குங்க, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், போதனை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜ் இன்னொரு படி இருக்கு, அதை சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துட்டீங்களா? கமான் தம்பி, you young boys should not talk or play. லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுங்கள். நீங்க அப்படியே மெதுவா பாருங்க. நீங்களும் பைபிள் படிச்சிருக்கிறீங்க இத்தனை வருஷம். Have you ever understood the portion? நீங்க எப்பாவது இந்த வேத பகுதியை படிச்சு புரிந்ததுண்டா? நீங்கள் புரிந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் உண்மையில் நம்புகிறேன், நிச்சயமாய் நம்புகிறேன். இல்ல இந்த வேத பகுதியை ஏற்கனவே நாங்க படிச்சு புரிஞ்சுதான் இருக்கிறோம். அப்படி யாராவது விசுவாசிகள் இருந்தா come on, let me see your hand. எனக்கு தெரியும் உங்க ஸ்டாண்டர்ட். I know your standard. பைபிள் எல்லாம் படிப்பீங்க, பைபிள் குவிஸுக்கு எல்லாம் ஆன்சர் கொடுப்பீங்க, அதெல்லாம் ரைட். இங்க ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது முதல் யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இப்ப லூக்கா 16:16 என்ன இருக்கு? என்ன இருக்கு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் காலம் வரையிலும் அறிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. யோவான் சொன்ன இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தவர்.
அவருடைய காலம் வரைக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது, அறிவிக்கப்பட்டு வந்திருக்கு. யோவான் ஸ்நானனுடைய காலத்துக்கு பிறகு, அது முதல் யோவானுக்கு காலத்திலிருந்து இப்ப என்ன சொல்லப்பட்டு வருகிறது? என்ன படிச்சீங்க, என்ன புரிஞ்சீங்க? இப்ப என்ன சொல்லப்பட்டு வருது பாத்தீங்கல்ல? என்னதை பாத்தீங்க? பைபிளை பாத்தீங்க. பைபிள என்ன எழுதியிருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதை மட்டும் அறிஞ்சுக்கிடுவோம். யோவான் ஸ்நானன் இயேசுக்கு முன்னோடியாக உலகத்திலே வந்தார், இயேசுவை பற்றி அறிவித்தார். கரெக்ட். அந்த யோவான் ஸ்நானனுடைய காலம் வரைக்கும் மோசேக்கு ஆண்டவர் சீனா மலையில வைத்து கொடுத்தாரே நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் தான் மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா யோவான் ஸ்நானனுடைய காலத்துக்கு பிறகு இப்ப என்ன சொல்லப்பட்டு வருகிறது? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா, புரியலையா? Before John the Baptizer came, people had taught the law of Moses and the writings of the prophets. But since the time of John, the good news about God's kingdom is being told. Hallelujah! இப்ப புரியுதா? எப்படி? யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது இன்று வரை. ஹல்லேலூயா! இப்ப மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறோம், தீர்க்கதரிசிகள் அன்று ஜனங்களுக்கு சொன்னதை சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் அவை எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமாய் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின செய்தி சொல்லப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கும் நம்ம இன்றைக்கும் ஆதி காலத்து மனுஷனை போல, ஆதி காலத்து பழைய ஏற்பாட்டு மனுஷனை போல மோசேயின் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் உள்ள தீர்க்க தரிசனங்களும் படிச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில், யோவான் புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு முன்னோடியா வந்தவர் இல்ல, அவருக்கு நாளில இருந்து இப்ப என்ன சொல்லப்பட்டு வருகிறது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டு. இது இன்னைக்கு யாரும் சொல்றத பார்க்கல. நம்ம பைபிள் ஸ்டடியில் என்ன படிக்கிறோம்? யாத்திராகமம், பிறகு லேவியராகமம், ஆசரிப்பு கூடாரம், குத்து விளக்கு, மாதுளம்பழம், ஆசாரிய வஸ்திரம், அங்க மாதுளம்பழம், விளக்குல எண்ணெய் ஊற்றணும், எந்த விளக்குல, குத்து விளக்குல எண்ணெய் எல்லாம் நீங்க கொண்டு வரணும், எல்லாம் பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு வர்றோம். அது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தி சொல்லப்பட்டு வருது தெரியுதா? யோவான் ஸ்நானனுடைய காலத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டு வருது. அதை நம்ம செய்யல. அது நம்ம வேற ஒரு தவறாகத்தான் இருக்கிறது. நீங்க இனிமேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தையும் பைபிள் ஸ்டடியில நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன். அது இருக்கட்டும். இனிமேல் வரும் நாட்களில் நம்ம என்ன செய்யணும் தெரியல? என்ன செய்யணும்? இனிமேல் அதெல்லாம் சொல்லிட்டு நடக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த பற்றின அறிவு நமக்கு இருக்கணும், தேவை. ஆனால் இனிமேல் நம்ம அறிவிக்க வேண்டிய நல்ல செய்தி என்ன தெரியுதா? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின நல்ல செய்தியை சொல்லுங்க. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஹல்லேலூயா! சந்தோஷமா பரவாயில்ல. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்க ஆழமா கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா யூ கேன் என்ஜாய். நீங்க சந்தோஷப்படலாம். பூமிக்குரிய வாழ்வை பற்றி ரொம்ப ஆழமா சிந்திச்சேன்னா I get disappointed when I think about some of you. I am very much disturbed. உங்களின் சிலரை குறித்து நான் நினைக்கிறேன், ரொம்ப பாதிக்கப்படுகிறேன், மன உளைச்சலுக்குள்ளாகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நினைக்கிறவர்கள் we get courage, we get encouragement. Hallelujah! Whatsoever we do in the name of the Lord will be rewarded in the kingdom of God. Hallelujah! இந்த வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் என்னெல்லாம் செய்கிறோமோ அதற்குள்ள பிரதிபலன் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு உண்டு, கிடைக்கும். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நாங்க எல்லாமுக்கு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க என்னெல்லாம் விட்டீங்களோ, என்னெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ, என்னெல்லாம் இழந்தீங்களோ, உங்களுக்கு சர்டிபிகேட்ல சலுகை கிடைக்காம போனாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா! நாங்க பழைய பேரையும் எழுதல, பழைய மதத்தையும் எழுதல, பழைய சாம்பிராணி எழுதல, பழைய சூடத்தையும் எழுதல. அதனால அரசாங்கம் எங்களுக்கு சலுகை தரல. ஆனா எங்களோட ஆராய்ச்சி வர்றவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் எவ்வளவு சலுகை கொடுத்து பதவி உயர்வு கிடைச்சது.
அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சி, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, பொருளும் கிடைக்கல, உயர்வும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. No problem, don't worry. All these things shall be added unto you in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கிடைக்கும். ஹல்லேலூயா. Now are you happy? இப்போ சந்தோஷமா? இப்படிதான் நான் சந்தோஷப்படுறேன். நான் கருப்பட்டி சாப்பிட்டு சந்தோஷப்படல, வேற பாயசம் குடிச்சு சந்தோஷப்படல, உங்க கல்யாண வீட்டுக்கு வந்து சந்தோஷப்படல, விருந்து சாப்பிட்டு சந்தோஷப்படல, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு சந்தோஷப்படல. No, there is no joy in such things. God's kingdom is there for us. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு இருக்கு. We will be rewarded in His kingdom. Hallelujah. வரப்போகுது, சும்மா இல்லை. அடுத்து சொல்றேன் கேளுங்க. இந்த 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தன் வந்து கேட்கறான், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, அவரை நான் அடக்கம் பண்ணணும், நான் போயிட்டு வரேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இயேசு சொன்னார், ஒருவன் ஆண்டவரை என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் 59ஆம் வசனத்துல நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்கணும்னு சொன்னான். அவன் கேட்டது நியாயம், அநியாயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு அன்பு இல்லையா? ஆண்டவர் இயேசுக்கு அப்பா பாசம் அம்மா பாசம் எல்லாம் கிடையாது, அப்படித்தானா? ஆமா, அப்படிதான். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனிடத்தில் அன்புள்ளவராய் இருந்தார், அவருடைய தாயிடத்தில் அன்புள்ளவராய் தான் இருந்தார். ஆனால் இவனுக்கு அனுமதி கொடுக்கல. இவன்கிட்ட என்ன சொல்லிட்டாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணி நீ போய் என்ன செய்? நீ போய் என்ன செய்? கவலையெல்லாம் மறந்து நீ போர்வையை போத்திக்கிட்டு படுத்து நிம்மதியா தூங்கு. மனக்கவலையெல்லாம் மாறின பிறகு எழுப்பி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பின்பற்றி வா. Let the people who are dead bury their own dead. You must go and tell about God's kingdom. You must. நீ கண்டிப்பாய் கட்டாயமாய் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லு, அறிவி. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? எங்க வீட்டுல எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, நான் போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம் பெர்மிஷன். ஆண்டவர் நீ போண்டா, அங்க இருக்கிறவங்க உங்க அப்பா அடக்கம் பண்ணுவாங்க, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுன்னா இங்க யார் அப்படி செய்ய முடியும்? Who is there to do such a job when the situation is such? சூழ்நிலை இப்படி இருக்கிற வேளையில யாருமா செய்ய முடியும்? மெக்கானிக் கிட்ட சொல்றேன், எனக்கு டைனமோ ஒழுங்கா சார்ஜ் பண்ணல, என் வண்டி எங்கேயா நின்று விடும் போல பயமா இருக்குன்னு சொன்னா, சார் கோச்சிக்கிட்டாங்க, பெரியப்பா செத்து போயிட்டாங்க, நாளைக்கு தான் எடுக்கிறாங்க. பெரியப்பான்னு உங்க அப்பாவுக்கு அண்ணனா? இல்லை, பங்காளியும் பெரியப்பா தான். பப்பாளி தக்காளியும் சொந்தம் பெருந்தம் தான். நாளைக்கு பாப்போம் சார். ஆண்டவருக்கு விஷயத்துல இப்படி இல்லை, நீங்களும் நானும் சொல்லான்னு பாடில்ல. எங்க பப்பா செத்துட்டாங்க, எங்க ஆத்தா செத்துட்டாங்க, எங்க தூரத்து சொந்தம் செத்துட்டாங்க, 99.25 வயசு கிளம்பி செத்து விட்டா. நான் அங்கெல்லாம் போனேன், பாஸ்டர் கோவிச்சுறாங்க. நான் யார்கிட்ட கோவிச்சு என்ன சாதிச்சேன்? நத்திங். I could achieve nothing in all these years. அன்பானவர்களே, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஏற்பட்டால், who is there to tell the good news about the kingdom of God? What is your standard? Come on, gentlemen. You mothers, come on, answer me now. உங்க வீட்டுல உங்க சொந்தத்துல யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டார். அதான் நீங்க வளர்த்த ஒரு பெரிய 15,000 ரூபாய்க்கு மாடு செத்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெட்டியான கூப்பிட்டு மாடை குழி தோண்டி புதைச்சு தள்ளு, நீ போய் என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்றாரு. What will you do, sisters, beloved sisters and beloved brothers? What will be your reaction? Come on, let me know. ஆண்டவர் இப்படி ஒருத்தரோட சொல்லிட்டாரு, நம்ம படிச்சாச்சு முடிச்சாச்சு, பைபிளை மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போறோம் கொஞ்ச நேரத்தில். இட் இஸ் ரைட், இட் இஸ் ட்ரூ. ஆனால் வாட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்? யாரும் செத்தவங்களுக்கு கூட உள்ளவங்க அவங்கள அடக்கம் பண்ணட்டும். என்ன சின்ன பிள்ளைகளே தூக்கி வளர்த்து தொட்டில போட்டு ஆட்டி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எங்க ஆண்டி தொட்டிலாட்டி இப்படி பாட்டெல்லாம் பாடி தொட்டிலாட்டி எங்களை வளர்த்தவங்க.
அவங்க வேலைக்கு காப்பியெல்லாம் கலந்து, காப்பியும் பாலும் கலந்து. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எங்கள் அம்மா பெற்றாங்க, எங்கள் ஆண்டி வளர்த்தாங்க. அவங்க ஒரு நாள் செத்து போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோட பிள்ளையாகி தான் செத்தாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்காமல் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு தடவை பார்த்த வேளையில் சத்தம் போட்டு அவங்கள மிரட்டி, நீங்கள் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வரணுமா வேண்டாமா? அவங்க காது கேட்காத போல என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பா, அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? காது கேட்கலையா? சத்தமா தொலைத்தேன். அன்றைக்கே ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோட பிள்ளையாயிட்டாங்க. ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை 6வது நாள் எனக்கு தந்தி வந்திருக்கு தாராபுரத்தில். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன வளர்த்த என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருந்த என்னுடைய ஆண்டி ஆண்டவருடைய பிள்ளை, அவங்க ஞானஸ்நானம் பெற்ற நாளில் நான் இருந்தேன். அவங்க ஞானஸ்நானம் பெற நான் தூண்டுதலாக இருந்தேன். அவங்க ஞானஸ்நானம் பெற்றதை என் கண்ணார கண்டேன். கர்த்தரை துதித்தேன். போயிட்டாங்க. எங்க போனாங்க? பரலோகத்துக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப உடனே இன்னைக்கு ஆராதனை கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, எங்க ஆண்டி செத்து போயிட்டாங்க. ஆராதனை நடத்த போறேன். போனுக்கு மேல போன் இருக்கு. ஒரு மே மாதம்னு நினைக்கிறேன். அண்ணனுடைய பையன் ரொம்ப சீரியஸா இருக்கிறான். நல்லா ஜோம்பல். என்ன அறியாமலே நான் அழுது கொண்டே செஞ்சு ஆண்டவரே, அண்ணனுடைய பையன் அழகான பையன், என்ன எவ்வளோ அன்பா கூப்பிடுவான், ஹேண்ட்ஸம் பாய். ஆண்டவர்கிட்ட அழுது ஜோம் பண்ணிட்டு நான் போனேன். ஆறாரம் முடிஞ்சு முழங்கால் நின்றுட்டு இருக்கிறேன். சாப்பிட ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கல. அடுத்த போன் கால் வருது, இறந்து. காலையிலே செய்து வந்தாச்சு. சோ சீரியஸ். ஆராதனை வேணுமா வேண்டாமா? எங்க அண்ணன் பையன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம், ஆண்டவர் உங்களை ஆச்சரியப்பார், ஜோம் பண்ண முடிஞ்சவங்க ஜோம் பண்ணிட்டு போங்க. அந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாளில் ஒருவேளை நானே செத்து போனா கூட there must be a worship for the living God. தேவனை ஆராதிக்க வேண்டும் நீங்கள். ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டரே போயிட்டாரு, இனி என்னையா ஆராதனை? தம்பி, let your standard be such. அப்பா செத்தாஜி கூட இருக்கிறவங்க அடக்கம் பண்ணுவாங்க. எங்க தாத்தா, என் மனைவியுடைய தாத்தா செத்து போயிட்டாரு. வார கடைசியில போன் பண்ணி கேட்கிறோம், நாங்க வரணுமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள், நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என் குழந்தையாளுக்கு கல்யாணம் நிச்சயம் நடக்க போகிறது. இங்க அவளுடைய மகள் வந்திருக்கிறாள், நல்ல பிள்ளைதான். அவளுக்கு அவ அம்மா சொன்னாலோ என்னவோ தெரியாது. என் மாமனார் கேட்கிறாங்க, வார கடைசி நீங்க எப்படி உங்க சூழல்? எங்களுக்கு விழிப்பு ஜபம் இருக்கிறது, உங்களுடைய விழிப்பு ஜபம் நடைபெறட்டும். ஹல்லேலூயா. மச்சானுக்கு பொண்ணு பார்த்திருக்கு, நிச்சயம் நடக்க போகிறது. இங்க VBS நேரம், உங்களுடைய ஊழியம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. That is the standard of man of God. ஹல்லேலூயா. நீங்க ஒரு குருவி செத்து போச்சு, அங்க ஒரு நரி செத்து போச்சு. நரி அடக்கம் பண்ணணுமா? நரி அடக்கம் பண்ணணும், நாயை அடக்கம் பண்ணணும், குருவி அடக்கம் பண்ணணும். யாராவது ஒரு நாள் ஒரு பாட்டு பாடுங்க. பரலோகமே என் சொந்தமே, உனக்கு தான் பரலோகம் சொந்தம். செத்து போன நாய்க்கும் நரிக்கும் பள்ளிக்கும் அல்ல. நீ ஆண்டவர் பிள்ளையாக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியா வாழ்ந்தா பாடலாம், நீ போவ. அது ரைட். இப்ப செத்து போன உங்க அப்பாவுக்கு கூட இருக்கிற அங்க உள்ளவங்க அடக்கம் பண்ணட்டும். நீ என்ன செய்? என்ன பின்பற்றி வாழ்ந்தான்னு சொன்னாரு. அது வேற சுவிசேஷத்தில். இங்கதான் லூக்கா தான் accuracy is there in the gospel of Luke. ரொம்ப துல்லியமாக லூக்கா தான் அழகா எழுதுறாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர் இயேசு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணப்படட்டும், நீ போய் என்ன செய்? Let the people who are dead bury their own dead. You must go and tell about God's kingdom. Can you? நீங்க செய்ய முடியுமா? நம்ம எத்தனை வருஷம் விசுவாசி. அல்லேலூயா, ஓசன்னா பாடுவோம். எப்ப ஏதோ ஒரு வாரம் வரப்போகுது இல்லை ஓசன்னா பாடுறது, குருத்தோலை ஞாயிறு, அப்ப பாடுவோம். இப்ப என்னத்துக்கு பாடணும்? உங்க ஸ்டாண்டர்ட் எப்படின்னு நம்ம தெரியாம தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? கம் அப், எழும்புங்கள். ஹல்லேலூயா. இப்படி செயல்படுங்க. தேவன ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ண சொல்றாரு. அங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க சென்னை பட்டணத்துல, என்னை ரொம்ப நேசித்தவங்க, நேசிக்கிறவங்க. புருஷன் செத்து போயிட்டாரம்மா. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பரிசுத்தவான் தேவ மனிதர் நடராஜ முதலியார் பிப்ரவரி 28ஆம் தேதி
பல ஆண்டுகளுக்கு முன் மரித்து போனார். 81 பிப்ரவரி. அவருக்கு அடக்காரனைக்கு அங்க வச்சிருக்கு பிறகுதான். அனாதையாவதில்லை அன்பரேசுவின் திருமகள் நான், குடும்பமே அழிந்தாலும் குறையுமை சொல்வதில்லை. பாடிட்டே நிற்கிறவள ஷீ வாஸ் ஃபெயிண்டிங். சிஸ்டர் பத்மா இல்லையா, நான் பக்கத்திலே நின்றுட்டு இருந்தேன். என்ன செய்யலாம்? நம்ம பல ஆண்டுகள் விசுவாசிகள். we are sometimes we are rebellious. சும்முரு கலகம் எதிரடை. no, let us grow in the Lord. நம்ம வளர்ச்சி இப்படி வரணும். ஹல்லேலூயா. ஐயோ, அங்க நிச்சயம் நடக்குதாமே, அங்க கல்யாணம் நடக்குதாமே, அங்க செத்துட்டாங்களாமே, நான் போடுவேன். அப்படியா? புதன்கிழமை சாயங்காலம் என்ஜினியர் வந்திருக்கிறாரு, காடை கொண்டு, பெரிய காடு. பாஸ்டர் வந்துருங்க, சாயங்காலம் வரவேற்பு. நீங்களாம் படிக்க வச்சு உங்க பள்ளிக்கூடத்திலாம் ஆளாக்குறீங்க. என் பையன் இன்னைக்கு நல்லா இருக்கான். நான் பைபிள் ஸ்டடி முடிச்சேன், எனக்கு ரொம்ப களைப்பா போச்சு, போகல. நீங்க இப்படித்தான். இந்த பாஸ்டரை நம்ம எல்லாத்திலையும் நம்ப முடியாது. இன்னைக்கு நம்ப முடியுமா தெரியல, நாளைக்கு எப்படியோ. நாளைய தினம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் கையில தான் எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிப்போம். அதான் நம்ம வேலை. செத்தவங்களை, நீங்க செத்தவங்க கூட இருக்கிறவங்க அவங்க அடக்கம் பண்ணிட்டு போறாங்க. ஐ வாண்ட் டு பி ஆஃப் தட் ஸ்டாண்டர்ட். எங்க அப்பாவுக்கு ஆன்மீக குரு யாக்கோபு சாது இருந்தார் கூடங்குளத்துல. ஃபேமஸ் கூடங்குளம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு தெரியல. அதான் அவருக்கு அம்மா செத்து போயிட்டாங்க. அவர் புது வஸ்திரம் எல்லாம் அம்மாவுக்கு தச்சு போட்டு கல்லறை தோன்றதுக்கு ஆளை விட்டு ஏற்பாடு பண்ணி அடக்கம் பண்றதுக்கு ஊழியக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவர் பையன் தூக்கி போட்டுட்டார். ஆண்டவர் சொன்னாலும் புறப்படும். கல்வாரி 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 புறப்பட்டு போச்சு வண்டி, கல்வாரி வண்டி. அவ்வளவுதான். அப்படிப்பட்ட யாக்கோபு சன்னியாசியுடைய சீசன் தான் என்னுடைய தகப்பன். என்னுடைய தகப்பனுடைய மகனும் சீசனுமாக நான் இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய சீசனாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am God's disciple. Do you know that? எனக்கு பேருள்ள சீசன் இருந்திருக்கிறாரு. அதுபோல நானும் எனக்கும் ஒரு வாழ்க்கை, எனக்கும் ஒரு முடிவு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. எப்படி நல்லா இருக்கா? பிரசங்கம் பண்ண முடியாது, பாட்டே வராது. எங்க குடும்பத்தில் செத்து விட்டாங்கல்ல, 40 நாள் சத்தம் மூச்சு காட்ட மாட்டோம், பைபிள் துறக்க மாட்டோம், பாட்டெல்லாம் பாட மாட்டோம், சபைக்கே வர மாட்டோம். 6 மாசம் நாங்க உட்காவல் அறையிலே தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருப்போம். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனுடைய ராஜ்யத்தை போய் பிரசங்கம் பண்ணு சொன்னாரு. அப்படிதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கேட்டீங்களா? அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உடனே அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? 9:62 கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஒருத்தன் கலப்பைக்கு மேல கையை வச்சு உழுறைக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் பின்னால பார்க்கிறான். he cannot be successful. அவன் வெற்றிகரமாக உழுது முடிக்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். கலப்பையில கையை வச்சாச்சு, உழுவுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு, பின்னால பார்க்கறான். ஏப்பா பின்னால பார்க்கறான்? பின்னால பார்க்காத. திரும்பி பார்க்க மாட்டேன், உலகமே பின்னா சிலுவையே முன்னால். ஹல்லேலூயா. கலப்பையில கையை வச்சாச்சு. anyone who begins to plow a field and looks back is not prepared for God's kingdom. ஆயத்தமில்லை. கலப்பையில கைய வச்சுட்டு நேர உழுதுட்டே இருப்பா. ஆண்டவர் ராஜ்யத்தை பற்றி அறிஞ்ச, ஆண்டவரை பற்றி அறிஞ்ச, பின்பற்ற வந்த. இப்ப பின்னால பார்க்கலாம். அது என்ன பார்வை? பின்னால பார்க்காத. நோ டர்னிங் பேக். உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே. I will not turn back. Hallelujah. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு புறப்பட்டீங்களா? போமா, பிரயாணத்தை தொடருவோமா? போயிட்டே இருப்போமா? அங்க போகணும், எனக்கு கறி சாப்பிடணும் ஆசையா இருக்கு. என்ன கறி? நீங்க என்ன கறி தின்றீங்களோ நான் எங்க கண்டேன். என்னெல்லாமோ கண்ட கறி எல்லாம் தின்னாதுங்க. நல்ல கறி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. கோழிக்கறி மட்டும் இந்த கோடை காலத்துல சாப்பிடாதுங்க. கொப்பளங்கள் வந்து விடும். உள்ளத சொல்லி தந்துட்டேன். அதுக்கு மேல பலப்பரிச்சை பார்த்து கொப்பளம் வந்திருக்கு, அரிப்பு வந்திருக்கு, கொம்ம வியாதி வந்திருக்குன்னு சொன்னா எனக்கு தெரியாது.
சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்ப கலப்பையில கையை வச்சுட்டு அவன் முன்ன பார்த்து விழுந்துட்டே போகணும். ஆண்டவரோட ராஜ்யத்தை பற்றி அறிஞ்சிட்டீங்க, நாங்க சொல்லி தந்துட்டே இருக்கிறோம். நீங்க ஆண்டவர் ராஜ்யத்துக்கு புறப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்கப்பா. புரியுதா? உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கவனி, லிசன் டு மீ நவ யூ யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்ப நீங்க திரும்பி பாக்குறீங்க இஸ்ரவேல் ஜனங்க பண்ண குழப்பம் கலாட்டாதான். அவர்கள் எகிப்திய பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எகிப்தில நம்ம கறி சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், நமகோ எல்லாம் இருந்தது. எங்களுக்கு கறி தின்னணும்னு ஆசையா இருக்குது, வெள்ளரிக்காய் தின்னணும்னு ஆசையா இருக்கு, கும்பளங்காய் தின்னணும். அதை பற்றி நினைக்காத, அங்க எகிப்தை பற்றி நினைச்சு பார்க்காத. பழைய பாவ வாழ்க்கை. நம்ம தண்ணி அடிச்ச காலத்துல, வெயில் காலத்துல எவ்வளவு குளிர்ச்சியா இருந்து. அண்ணன் எங்க போனாரு? அண்ணன் சென்னைக்கு போனாரா? மாப்பிள்ள சென்னைக்கு போனாரா? அப்படியா? அவர் நல்லா குடிக்கிறாரு. தண்ணி எல்லாம் எப்படி அடிக்கிறாரு? பீர் அடிக்கிறாரு. பீருக்கு சைடு எஃபெக்ட் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. பீர் குடிச்சவரானாலும் சரி, பிராண்டி குடிச்சவனாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். உனக்கு மாப்பிள்ள ஆனாலும் சரி, உனக்கு அப்பா ஆனாலும் சரி சொல்லிடு. இன்னைக்கு வந்திருந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, சொல்ல வேண்டியது சொல்லித்தான் ஆகணும். இப்ப நம்ம முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சேனையின் வீரர்கள் நாம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது பிரயாணத்தை தொடர்ந்துட்டே இருக்கிறோம். நம்ம பின்னால திரும்பி பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம் தெரியுமா? அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் இயேசு சீஷரிடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன ரகசியம்னு எனக்கு இப்ப உடனே சொல்ல முடியாது. I don't find time to share you all things in detail. 8:10 சொல்றாரு ஆண்டவர் இயேசு சீஷரிடத்துல அந்த நிலத்தை பற்றி, நிலத்துல விதை விதைச்சதை பற்றி, நல்ல நிலத்துல விழுந்ததை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறார். சீஷர்கள் அதுக்கு கருத்து என்னன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 8:10, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னது? என்னது? You have been chosen to know the secret truths about God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமையெல்லாம் அவர் விளக்கம் சொல்றாரு, அர்த்தம் சொல்றாரு. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஒழுங்கா வருவீங்களா? ஒழுங்கா ஆண்டவர் ஆராதிப்பீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இன்னும் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அது அறிக்கை இப்ப வெளியிட மாட்டாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சதும் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சி வெளியிடுவார்கள். இன்னும் பாஜக 4வது அறிக்கை வெளியிடும். No use. They are not going to do anything for the people of the nation. அறிக்கை எல்லாம் வெளியிடுவாங்க. இலங்கை தமிழர்களை காப்பாற்றிடுவோம், கரை சேர்த்துருவோம், கச்சத்தீவை நாங்கள் இடுப்புல மடியை கட்டிடுவோம், எல்லாம் சொல்லிட்டாக இருக்கட்டும். நம்ம நாட்டில் உள்நாட்டில் உள்ள பிரச்சனையை அவங்க முதல்ல தீர்த்து முடிக்கட்டும். பிறகு கச்சத்தீவை இவங்க வாங்கி கொண்டு வந்து நமக்கு தரட்டும். மீனவர் பிரச்சனை தீர்த்திடுவாங்க. இவங்க சொல்றத எல்லாம் மத்திய அரசாங்கம் கேட்டு அவங்க பயந்து நடுங்கி, எல்லாம் நடுங்கி இவங்க சொல்றதை கேட்டு ஐயோ பணிச்சிருவாங்க. வேஸ்ட். சொல்றத கேளுங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இருக்கிறது. அது இப்ப ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாது. சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. If you are a true disciple of Jesus, we will tell you the secrets of God's kingdom. Lot of things are there to say about the secrets of God's kingdom. தெரியுமா? You are putting your head down. What is wrong with you? Come on, listen to me now. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம்னு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம நாட்டு ரகசியம், தொழில் ரகசியம், குடும்ப ரகசியம், அதெல்லாம் இப்ப நீங்க சில சொல்லிடுவீங்க. ஓட்டடப்பா பாஸ்டர் இப்படி சொன்னாரு, உன்னை பற்றி, என்னை பற்றி, அவனை பற்றி, அவளை பற்றி. நீ என்ன எவர்கிட்டையும் சொல்லிட்டு வா. செத்தவர்கிட்டையும் சொல்லி, செத்தவனுக்கு மௌர்கிட்டையும் சொல்லிட்டு நான் நெவர் மைண்ட். ஐ டோன்ட் மைண்ட் சச் பீப்புள். பச்சையா வெளிப்படையா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எவர்கிட்டையும் சொல்லி, எவர்கிட்டையும் சொல்லு. ஐ டோன்ட் பாதர். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் யாருக்கு அறிய அருளப்பட்டிருக்கிறது? The disciples of Jesus were privileged to know the secrets of the kingdom of God. நீங்க ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீஷர்களா மாறுவீங்கன்னா we will tell you the secrets of God's kingdom. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் நீங்க அறிய விரும்புறீங்களா? யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம், இந்த ஊழியத்தின் ரகசியம் அறிய விரும்புறீங்களா? வெளிநாட்டிலிருந்து வெள்ளக்காரன் 40 லட்சம் 50 லட்சம் அனுப்புனாரு. அப்படியா? அவன் எவனுக்கு மகன் தெரியுமா? அவனுக்கு அப்பனுக்கு பேர் எனக்கு தெரியும். அர்ப்பனுடைய மகன். அவனும் ஒரு அர்ப்பன்.
நிலைமை வருத்தத்தோடு வேதனையோடு சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் நிறைய இருக்கு. பைபிள் ஸ்டடி வரீங்களா? சொல்லி தருவோம். விழிப்பு ஜெபத்துக்கு வருவீங்களா? சொல்லி தருவோம். Are you happy to come and worship with us? உங்களுக்கு எங்களோட ஆண்டவர் ஆராதிக்க சந்தோஷமா இருக்கா? Come, we will tell you the secrets of God's kingdom. நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுடுங்க. Hallelujah. You will declare to the people whom you know. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் நீங்க சொல்லிடுவீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த ரகசியம் பெரியது. Hallelujah. கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சபையை குறித்து சொல்கிறேன். பவுல் சொல்கிறார், புருஷனும் மனைவியும் ஒன்றாயிருக்கிறார்கள். எபேசு சபையில சொல்றாரு, இது ஒரு ரகசியம்னு சொல்றாரு. அது என்ன? கிறிஸ்துவின் சபையும் ஒன்றாயிருக்கிறார்கள். மணவாளன் என் இயேசுராஜனங்கே, மணவாட்டியாக்கம் சபைக்கெனவே ஆயத்தப்படுத்தின உன்னிடமே எப்போது நான் வந்து சேவேனோ. Hallelujah. I don't find people to tell the secrets of God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்றதுக்கு நான் தேடுகிறேன், ஆட்களை காணேன். டிராமா வருது, சர்க்கஸ் வருது, டான்ஸ் வருது, கூத்தாட்டம் வருது டிவியில. எல்லா சேனல்லையும் டிவியில நாரி போய் கிடக்கு. டிவி சேனல் எல்லாம் எல்லா சேனலையும் ஆஃப் பண்ணி போட வேண்டிய காலகட்டத்தில் மாறி போச்சு. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் சொல்றதுக்கு ஆள் இருக்கா? கூட்டிட்டு வரேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் சொல்றதுக்கு ரகசியம் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும், சும்மா எல்லாரும் சொல்ல முடியாது. If you are a disciple of Jesus, you will know many more secrets about God's kingdom. வேற ரகசியம் எல்லாம் எனக்கு சொல்லி வராது, அது தப்பு. ஐயா, பூதலிங்கத்துக்கு ரகசியம் எனக்கு தேவையில்லை, அசிங்கம். குடும்ப வாழ்வின் ரகசியம் என்ன? அசிங்கமா பேசிட்டு நடக்கிறேன், அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற விசுவாசியா இருந்துட்டு. Tell the secrets of God's kingdom. Shall I tell you? சொல்லட்டுமா? Can you wait one more hour? ஒரு மணி நேரம் வெயிட் பண்றீங்களா? I am ready. Hallelujah. You come on Wednesday, we will tell you. Come tomorrow morning at 5 o'clock. We will tell you the secrets of God's kingdom. Hallelujah. சொல்லட்டுமா? உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் அறியணும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? எனக்கு ஆசையா இருக்குது. நான் அறியணும், நான் சொல்லணும். I must know and tell you. நீங்க எல்லாம் வர்றீங்க இல்லையே? நாங்க மெனக்கட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு சொல்றாரு, சொல்லிட்டே இருக்கிறார். பைபிள் ரெஃபரன்ஸோட சொல்றாரு. நாங்க சொல்றதை நீங்க கேட்கறது இல்லை. அங்க விளையாடுறது, இங்க பாக்குறது, இங்க நாடியில கையை கொடுக்கறது. Come on, listen to me now. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் சாக்கியம் அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டீங்களா? அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமா வருமா ரகசியமா வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க ஒருத்தன் கேட்கிறாங்க இயேசு கூடத்துல. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, பரிசேயன் கேட்டவர்கிட்ட, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. ஜீசஸ் answered, God's kingdom is coming but not in a way you can see. நீ பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளியரங்கமா வராது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. நீ சந்தேகத்தோடு, தப்பான எண்ணத்தோடு, வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நீ ஆண்டவருக்கு ராஜ்யம் வருமா இதெல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்க முடியாது. நீ பார்க்கக்கூடிய அளவு வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சிட்டுதான்? அதுக்கு பிறகு கேளுங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தா அங்க இன்னொரு சத்தியம் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள். பிணியாளிகளை சுகமாக்குங்க. ஆனா என்ன சொல்றாரு? நீங்க தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். சிஷ்யர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்க, சமீபமா வந்தாச்சுன்னு சொல்லுங்க. Tell them God's kingdom is coming near to you soon. சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. Hallelujah. அடுத்து லூக்கா 12:31 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க கொஞ்சம் படிக்கணும் பாருங்க, பைபிளை கொஞ்சம் படிச்சு பார்க்கணும், கொஞ்சம் புரட்டி பாருங்க. Come on, turn your Bibles. 12:31 என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? உலகத்தார் இந்த பூமியில் உள்ளது எல்லாத்தையும் தேடுறாங்க, நாடுறாங்க. என்னத்தை குடும்பம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை செய்வோம், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். 31 சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். What you should be thinking about is God's kingdom. நீங்க எதைத்தான் நினைச்சிட்டு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு தெரியுமா?
what you should be thinking is about God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையே நினைச்சுட்டு இருங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க, அதே தேடுங்க. ஹல்லேலூயா. தமிழ் பைபிள தேடுங்கன்னு எழுதிருக்கு, ஆங்கில பைபிள திங்கிங், நினைச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நினைச்சுட்டு இருக்கலாமா? இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சிட்டு இருக்கலாமா? எனக்கு நினைப்பா எப்ப எழும்புறாலும் இப்படிதான் நினைப்பா வந்துட்டு இருக்கு. எனக்கு எங்க ஊரை பற்றி தான் நினைப்பா வருது, அப்படித்தானே? எனக்கு எங்க வீட்டுக்கார பற்றியே நினைப்பா வருது, எனக்கு என் பொஞ்சாதியை பற்றியே நினைப்பா வருது, எனக்கு பொண்ணை பற்றியே நினைப்பா வருது. போயிட்டே போ, போயிட்டே போ, போயிட்டே போ. எனக்கு நினைப்பெல்லாம் ஆண்டவர் வரப்போகிறார். இயேசு ராஜா வருவா, இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அதிகாலை எழுப்புற வேளையில அநேக நாட்கள் வருகையின் பாடல்கள் நம்முடைய உள்ளத்தில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அதுக்கு ரகசியம் தான் தேவனுடைய ராஜ்யம் நெருங்கி விட்டது, வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். காலையில் எழுப்புடன் இப்படி எல்லாம் பாட்டு நினைப்பவர்கள். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. காலையில் எழுப்புன சந்தோஷமா இருக்க. அது எப்படி? நேற்றைக்கு ராத்திரி தின புரோட்டாவா? புரோட்டா தின்னா ரொம்ப சந்தோஷம் வந்ததா? ராத்திரி தின புரோட்டா. புருஷன்மார பாடாப்படுத்துகிற மனைவிகளே, பாடாப்படுத்தாதுங்க. இருக்கிறத சந்தோஷமா தோத்துறதோட சாப்பிடுங்க. புரோட்டா வாங்கி கொடுங்க, பெருச்சாலியை வாங்கி கொடுங்க. கிடைக்காதத விலை கொடுத்ததெல்லாம் வாங்க சொல்லி, வைக்க சொல்லி, செய்ய சொல்லி பாடுபடுத்தாதுங்கோ. இதா கவனிங்க. வேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. காதல் எழுதுறது அப்படியே பாட்டா தெரியுது. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்குது தம்பி, அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம். உன்னை கண்டதும் சந்தோஷம் தான், நீ ஆண்டவரை ஆராதிக்கிறது சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம். நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் ரெடி ஆகிட்டே இருக்கிறது, சந்தோஷம். ஹல்லேலூயா. அடுத்து கொலோசியர்களின் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, முடிக்க போறேன். கொலோசியர் 4:11 2 பேரை பற்றி குறிப்பிடுகிறார். அங்க மார்க்கு ஜஸ்டஸ் என்ற இயேசு என்று எழுதப்பட்டது. கொலோசியர்ல அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க 2 பேரை பற்றி பவுல் அப்போஸ்தலன் யூதர்களில் 2 பேர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்தாங்களாம். அப்படி எழுதியிருக்கு. கொலோசியர் 4:11 எழுதியிருக்கிறத படிச்சு முடிச்சிருவோம். எப்படி? யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும், இங்கிலீஷ் பைபிள்ல ஜஸ்டஸ், ஜஸ்டஸ். தமிழ் பைபிள்ல யுஸ்துன்னு இருக்கு. யுஸ்துன்னா குஸ்து அல்ல, குஸ்தியும் அல்ல, குஷ்புவும் அல்ல. அவ வரவே இல்லை. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் இந்த இயேசு என்ற ஜஸ்டஸ், இந்த 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து வேலை செய்தார்கள் சொல்ல ஆறுதல் செய்தவர்கள். Mark, Justus are the only Jewish people who work with me for God's kingdom. இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. எப்படி? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று இவர்கள் வேலை செய்தார்கள், உழைத்தார்கள். ஹல்லேலூயா. யூதர்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களில் 2 பேர் தான். இந்த மார்க்கும் ஜஸ்டஸும் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று என்னோட உழைத்தார்கள் என்று சொல்லுகிறார் பவுல். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று உழைப்போமா? நானும் உழைக்க முடியாதுப்பா, எனக்கு உடம்பு இருக்கு, எனக்கு கையெல்லாம் அழகு போயிடும், கருத்து போயிடும். ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கணும். கல்லை எடுத்து வைக்கணும், மணலை எடுத்து கொட்டணும். கொத்தனார் வேலை முடிஞ்ச பிறகு ஒழுங்கா கூட்டாம அங்க சிமெண்ட் கட்டியா ரூம்ல எல்லாம் கிடக்கும். வேலை செய்தது சரியில்லை, அறகுறையான வேலை. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் என்கிற உணர்வோடு மனசார செய்யும். இந்த 2 பேரு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையிலே என்னோடு ஈடுபட்டிருந்தார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம வேலை செய்யணும், உழைக்கணும். கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 29, 30 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னார், I give you authority to rule with me in the kingdom of the Father. Hallelujah. பிதாவுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார்.
சீஷர்களிடத்தில் சொன்னார். பார்த்தீங்களா? படிச்சுட்டீங்களா? படிச்சுட்டா ரொம்ப முடிச்சிருவோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள் எடுத்துட்டீங்கல்ல, படிச்சு முடிச்சிருவோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாய விசாரிக்கிறவர்களாக உட்காருவீர்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், I give you authority to rule with me in the kingdom of the Father. பிதாவின் ராஜ்யத்தில் நீங்கள் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். இது ஒரு நல்ல காரியம். எங்களுக்கு எல்லாம் பதவி வேணுங்க. அப்படியா? உங்களுக்கு பதவி வேணுமா? எல்லாவற்றையும் விட்டு வா, நீ வா. பதவி தருவார், பட்டம் தருவார், ரெவரண்ட் டாக்டர் பட்டம் தருவார். டாக்டர் பட்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பட்டம் பதவி போதும். அப்போ பிதாவின் ராஜ்யத்திலே உங்களுக்கு நான் உரிமை கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். I give you authority to rule in the kingdom of the Father. Hallelujah. ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்யும் அதிகாரம் தருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு உரிமை அதிகாரம் கொடுக்கிறார். எனக்கும் ஒரு பவர் வேணுங்க. நானும் எத்தனை வருஷமா சபைக்கு வந்துருக்கேன். ஒரு பவர் கொடுங்க. பவர் வேணுமா உங்களுக்கு? ஒரு பத்திரம் வாங்கிட்டு வாங்க, நான் பவர் போட்டு தாரேன். அன்பான தேவ பிள்ளைகளே, if you are a disciple, God will tell you the secrets of His kingdom. அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லுவாரு. நீங்க உண்மை சீஷனாக மாறணும். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நியாய விசாரிக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். God bless you all. ஆமென். ஹல்லேலூயா.